ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சீ ஃபுட்னா அதுக்கு ஒரு தனி மவுசே ஜாஸ்தி தான். அதே மாதிரி தாங்க இந்த நண்டுக்கும் சிம்பிளான ஒரு மசாலா வச்சுட்டு இந்த காரசாரமான நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட பெரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி வந்ததும் இது கூட ஒரு 1.5 தக்காளியை நான் சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்ததும் இது கூடயே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்கும் போது தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் எந்த அளவோ அதே மாதிரி அந்த மல்லித்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2 நிமிஷம்ன்ற மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இதில் நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு நண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கூட நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததும் இதில் நல்லா வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட் வந்துட்டு நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த நண்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த நல்லா இதோட கலந்து விட்டுடுங்க. இந்த நண்டு வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நண்டோட கலர் வந்துட்டு அப்படியே ஆரஞ்சு கலரில் மாறி வரும். அதுதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலந்து விட்டதும் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுங்க. உள்ளெல்லாம் நண்டு வந்துட்டு அந்த சூப்பராக வெந்து வந்துடும். இந்த மாதிரி கலந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வேகிற டைமில் இப்போ ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்க்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி 15 நிமிஷத்தில் நண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இல்லையா, இதுதான் இந்த கலர். இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து எனக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகு கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓப்பன் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாகி வரும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காய்க்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்க அப்படின்னீங்கன்னா சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிரும். இதை சாதத்தோடு அப்படியே பெரட்டி சாப்பிடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.